friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்நேகிதிகள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து இந்த சீரீஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தொடர்ந்து நிறைய டாபிக் சஜஷன்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம மெதுவாக ஒன்றா பண்ண தான் போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அப்புறம் இந்த வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து பெண்களுக்கான ஒரு எபிசோடை தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஹவுஸ் டு ஹோமில் ஸ்நேகிதியே அப்படிங்கிற சீரியஸில் இந்த சீரியஸில் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸோட லிங்க்ஸுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணுங்கள். செக் பண்ணது மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல தப்பு இல்லை, கரெக்டாக? ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுவீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹைஜீன் ரிலேட்டட் ப்ராடக்ட்டை வந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஸ்நேகிதியே சீரீஸில் பீபடி அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வர ஒரு யூரினல் டிவைஸை பற்றி உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தேன். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் அக்கா இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரியவே தெரியாது, இப்போ தான் தெரியுங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அந்த ப்ராடக்ட்டை தைரியமாக உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்து காட்டுனது வந்து எனக்கே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதை தொடர்ந்து அதே எபிசோடில் நிறைய பேர் வந்து கேட்ட இன்னொரு கேள்வி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் நீங்கள் ஃப்ளைட்டில் அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணுற பொண்ணாக இருந்தீங்க, அடிக்கடி வெளியில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் வெளியில் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. மென்ஸுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க, ஆனால் கேர்ள்ஸுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் பார்க்குறப்ப அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சிலருக்கு அஃபோர்டபுள் தான் அண்ட் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அஃபோர்டபுள் கிடையாது. அண்ட் எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயுமே வந்து நம்ம வந்து யூரினேஷனை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா அது அதை விட பெரிய நோயில், இப்போ அதை விட பெரிய ஹைஜீன் ப்ராப்ளமாக கொண்டு போய் நிப்பாட்டும், கரெக்டாக? ஸோ அந்த வகையில் அந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டாய்லெட் சீட்டே நம்ம அவாய்ட் பண்ணுவோம், கரெக்டாக? நம்ம வந்து மென்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுனால லைக் நீங்கள் டாய்லெட் சீட்டில் உட்கார வேண்டிய தேவையே கிடையாது. பட் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கிறாங்க, கொஞ்சம் இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கு, காலில் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நின்றுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பப்ளிக் வாஷ்ரூம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சீட் வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும், கரெக்டாக? ஸோ அந்த விஷயத்துக்கான ஒரு ப்ராடக்ட்டை தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட். ஓகே, இது வந்து PeeSafe அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வர டாய்லெட் ஸ்ப்ரே தான் இது. நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்கு இந்த எபிசோட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. இது வந்து ஒரு பேசிக்கலி ஸ்ப்ரே மாதிரியான ஒரு ஐட்டம் தான். நீங்கள் ஜஸ்ட் டாய்லெட் சீட்டில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இது மாதிரி நிறைய சிமிலர் ப்ராடக்ட்ஸும் ஆன்லைனில் வருது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இது வந்து கண்டிப்பாக ஸ்பான்சர்ட் எபிசோட் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் தான் காசு கொடுத்து வாங்கினேன் அண்ட் நான் பர்சனலி யூஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி டாய்லெட் சீட் மேலே நார்மலாக ஸ்ப்ரே மாதிரி தான் இருக்கும், இந்த ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகிடும். மீன்வைல் உங்களோட டாய்லெட் சீட்டு வந்து சானிடைஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் கூட வருது. பிளெயினாக இருக்குது, மின்ட் ஃப்ளேவர் வருது, லாவெண்டர் இருக்குது. நான் பர்சனலி ஃப்ளேவர் இருக்கிறத சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இவாப்ரேட் ஆக தொடங்குறப்ப தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும். ஸோ உங்களுக்கு வந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் லைக் நம்ம டாய்லெட் வந்து சானிடைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த. ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸி டு கேரி. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் அந்த ப்ராடக்டை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து கம்மி தான். ஸோ இது வந்து 50 mlக்கு வந்து 120 rupees போட்டிருக்கிறாங்க. அண்ட் ஆன்லைனில் வந்து இதை விட கொஞ்சம் ஒரு 10 ரூபி 20 ரூபி உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும்.
ஸோ எஸ் அவ்வளோதாங்க. ரொம்ப கன்வீனியன்ட் டு யூஸ். முக்கியமாக வந்து வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், அடிக்கடி வெளில ட்ராவல் பண்ணுறவங்க, ஒர்க்கிங் லேடிஸ், அப்புறமா ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான். அண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஹைஜீன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி எபிசோட்லேயே இதை பற்றி நான் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். அந்த எபிசோடை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து அது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஐ பட்டன்லேயும் கொடுத்துட்றேன், செக் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நல்ல விஷயம் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம சொல்லிட்டோம். ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. அது என்னதுன்னு சொல்லிடுறேன். அண்ட் இது வந்து ஸ்ப்ரே, கரெக்டாக ஏரோசோல் இருக்கிறதுனால இது வந்து ஃப்ளேமபிளான ஒரு டிவைஸ். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக தீ பக்கத்தில் அதிலலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஃப்ளைட்டில் இந்த ப்ராடக்டை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் இருக்குது. ஃப்ளைட்டில் நீங்கள் கேரி பண்ண முடியாது. உங்களோட லக்கேஜ் பேக்கில் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். பட் டேரெக்டாக ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலைனாலும் நீங்கள் வந்து நம்மளோட யூரினல் டிவைஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த ஒரே ஒரு சின்ன பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. பட் ஹவர் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களா இருந்தாலும் உங்களோட ரிவ்யூஸை வந்து கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ தட் மற்ற பெண்களுக்கு, மற்ற ஸ்நேகிதிகளுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட என்னோட ஸ்நேகிதிங்க எல்லாரையும் நான் மீட் பண்ண வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.